சோமா ஸ்கந்தமூர்த்தியின் தோற்றம் சா + உமா + ஸ்கந்தமூர்த்தி என்பதே சோமா ஸ்கந்தமூர்த்தி என்று வழங்கப்படுகிறது. அதாவது உமையுடனும் கந்தனுடனும் சிவபெருமான் விளங்கும் வடிவம் என்பது இதன் பொருளாகும். தட்சன் நடத்திய யாகத்தில் தேவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அதர்மமான அந்த தட்சன் யாக வேள்வியை நடத்தும் பொருட்டு அனைவருக்கும் அழைப்பு அனுப்பினான். யாகத்தின் முழுமுதற் தலைவனாகிய சிவபெருமானுக்கு மட்டும் ஆணவத்தின் காரணமாக அவன் அழைப்பு அனுப்பவில்லை. முழுமுதற் கடவுளாகிய எம்பெருமானுக்கு அழைப்பு இல்லாத இடத்திற்கு தேவர்கள் வந்தார்கள் அல்லவா? அந்த தீவினை பயன் மகேந்திரபுரியின் அரசனாக விளங்கும் சூரபன்மன் என்ற அசுரனால் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது. தேவர்கள் துரத்தி துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அந்த சூரனின் கொடுமை தாங்காது அவர்கள் துடித்தார்கள். இறுதியில் சர்வேஸ்வரனாகிய எம்பெருமானிடம் முறையிடுவது என்று முடிவு செய்து திங்கள் முடிசூடியவனை தரிசனம் செய்தனர். ஐயனே, மகேந்திரபுரியை ஆளும் சூரபன்மன் என்ற கொடியவன் எங்களை படாத பாடுபடுத்துகிறான். முறையாக ஏற்ற வேண்டிய பூஜைகளையும் செய்யவிடாமல் அவன் தடுக்கிறான். எங்களையெல்லாம் மிகவும் இழிவான முறையில் நடத்துகிறான். தாங்கள் தான் எங்கள் பிழைகளை பொறுத்து காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினர். சிவபெருமான் அவர்களுக்கு அபயம் அளித்தார். சூரபன்மனுக்கு வலிமைகளை தந்தவன் நானே. வலிமைகளை தந்த நானே நேரடியாக அவனை அழிக்க முடியாது. என் சாயலில் ஒரு மகன் தோன்றுவான். அவன் மூலமாக உங்கள் குறைகள் நீங்கும் என அவர் அருளினார். தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சர்வேஸ்வரனுடைய திருமகனால் தங்களுக்கு விடிவு ஏற்படும் என்ற நம்பிக்கையில் இருந்தனர். இறைவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு பொறிகள் தோன்றின. அதனுடைய வெப்பமானது அகில உலகத்தையும் அழித்துவிடுமோ என தேவர்கள் அஞ்சி நடுங்கினர். தன்னுடைய சாயலில் ஒரு மகன் தோன்றுவான் என்று சர்வேஸ்வரன் கூறினார். ஆனால் இத்தீச்சுடர்கள் நம் அனைவரையும் சாம்பலாக்கிவிடும் போலிருக்கிறது என்று அவர்கள் கவலை கொண்டார்கள். எம்பெருமான் அக்னி தேவனையும் வாயுவையும் வரவழைத்து தன்னிடம் இருந்து புறப்பட்ட 6 நெருப்பு பொறிகளையும் கங்கையிலே கொண்டு போய் சேர்க்கும்படி பணித்தார். அவர் இருவரும் 6 பொறிகளின் வெப்பத்தை தாங்கிக் கொண்டு அதனை கங்கையில் கொண்டு போய் சேர்த்தார்கள். கங்கையானவள் அதனை சரவண பொய்கையிலே கொண்டு போய் சேர்த்தார். 6 நெருப்பு பொறிகளிலும் 6 குழந்தைகளாக மாறின. கார்த்திகை பெண்களால் இந்த 6 குழந்தைகளும் வளர்க்கப்பட்டார்கள். அதே சமயம் அம்பிகையின் காற்சிலம்பு நழுவி விழுந்து அதிலே அம்பிகையின் பல பிம்பங்கள் காட்சியளித்ததாக தெரிந்தன. சிவபெருமான் அந்த பிம்பங்களை அழைத்தார். அதன் காரணமாக 1,00,000 வீரர்கள் தோன்றினார்கள். சரவண பொய்கையிலே கார்த்திகை பெண்களால் 6 குழந்தைகளும் வளர்ந்து வரும் நேரத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் சரவண பொய்கைக்கு வருகை புரிந்தார்கள். அன்னை அந்த 6 குழந்தைகளையும் ஒரு சேர அன்போடு அணைத்து பிடித்தாள். அன்னையின் திருக்கரம் பட்டது. 6 குழந்தைகளும் ஒரே குழந்தையாக உருப்பெற்றது. 6 திருமுகமும் 12 திருக்கரங்களும் கொண்ட ஸ்ரீ முருகப்பெருமான் தோன்றினார். இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.